புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு, இந்த திட்டம் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும், அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும், நியாயமாக மற்றும் சுதந்திரமாக நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனி வரும் காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி வாங்கி அனுப்பப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதம் மட்டும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 31 நபர்கள், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 29 நபர்கள், கோரிமேடு காவல் நிலையத்தில் 24 நபர்கள், வில்லியனூர் காவல் நிலையத்தில் 21 நபர்கள், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 19 நபர்கள், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் 18 நபர்கள் உட்பட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ரவுடிகள், தற்போதைய ரவுடிகள் என பலர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு, தேர்தல் நடைபெறும் நேரத்தில் உறுதிமொழி பத்திரத்தை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதோடு அபராதமும் விதிக்கப்படும் எனவும், அது மட்டுமின்றி அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர்.